மொழியின் இன்றியமையாமை. விலங்கு நிலையிலிருந்து மனிதனை அறிவு நிலைக்கு உயர்த்துவது மொழிதான். மக்களின் மன வளர்ச்சி பெரும்பாலும் மொழியின் துணை கொண்டுதான் அமைகின்றது. மன வளர்ச்சிக்கு மொழி தேவைப்படுகிறது. மனிதனின் தனது கருத்தை பிறருக்கு தெரிவிக்க பயன்படுவதும் கருவியாக விளங்குவதும் மொழிதான். ஐந்தறிவு பெற்ற விலங்குகளிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது மொழிதான். மக்களின் நாகரிக வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பதும் மொழிதான். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற அறிவுச் செல்வங்களை நாம் இன்று பயன்படுத்துவதற்கும் பெறுவதற்கு துணையாக இருப்பது நம்மிடம் உள்ள அறிவுச் செல்வங்களை நமக்கு பின்வரும் சந்ததியினர்கள் பெறுவதற்கும் துணையாக இருப்பது மொழிதான். மொழி என்பது ஒரு சமூக செயல். சமூக தொடர்புக்கு பயன்படும் கருவியாக இருப்பது என்பர் ஓட்டோ ஜெஸ்பர்சன். கண்டுணர்ந்த வாழ்வியல் தத்துவங்களை உலகுக்கு தெரியப்படுத்த மொழி அவசியம் தேவைப்படுகிறது. ஆராய்ந்து பெற்ற அறிவியல் உண்மைகளை உலகோர்க்கு அறிவிக்க மொழி தேவைப்படுகிறது. கலை, அறிவியல் உண்மைகளையும் வளர்ச்சிகளையும் உலகுக்கு அறிமுகப்படுத்த மொழி அவசியமாகிறது. மனிதர்கள் கூடி வாழ மொழி ஓர் இணைப்பு பாலமாக நின்று உதவுகிறது. மொத்தத்தில் தனித்து வாழ பிறந்தவன் அல்லன், அவன் சமுதாயத்தோடு கலந்து வாழ பிறந்தவன். அந்த மனிதன் சமுதாயத்தோடு கூடி வாழ அம்மனிதனுக்கு தேவைப்படுவது அவனோடு சேர்ந்த மொழிதான் என்பது உறுதியாகிறது. மக்களின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்பது, மக்களின் வாழ்வில் உயர்வு பெற உறுதுணையாய் இருப்பது, மக்களின் உளவியல் ஆய்விற்கும் கருத்தியல் ஆய்விற்கும் வரலாற்று ஆய்விற்கும் சமுதாய பண்பாட்டு ஆய்விற்கும் மொழி அவசியமாகிறது. மக்களுக்கு இன்றியமையாது தேவைப்படும் மொழியை படைத்து கொண்டவன் மனிதன்தான். மொழி இறைவனது படைப்பு என்று கருதப்படுவது உண்டு. சிவபெருமான் உடுக்கை அடிக்க அதன் ஒரு புறத்தில் உள்ள ஒளிகளில் இருந்து வடமொழியும் மற்றொரு புறத்தில் இருந்து வந்த ஒளிகளில் இருந்து தமிழும் தோன்றின என்பது ஒரு பழங்கதை. ஆதாம் ஒவ்வொரு பொருளையும் கடவுள் முன்பு கொண்டு வர அவர் அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் கொடுத்தார். கடவுள் கொடுத்த பெயரை அப்படியே ஆதாமும் கூற மொழி வளர்ந்தது என்கிறது கிறிஸ்துவருடைய கதை. மொழி இயற்கையாக அமைந்த ஒன்று அன்று. இயற்கையாக அமைந்த ஒன்றாக இருந்தால் உலக மக்கள் அனைவரும் ஒரே மொழியைத்தானே இன்றும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். மொழியை இனமாக வாழ்ந்த மனித கூட்டத்தினர் தம் கருத்து பரிமாற்றத்திற்காக அவ்வப்போது உண்டாக்கி வளர்த்து கொண்ட ஒன்றே ஆகும். மனித இனத்தின் தேவையை நிறைவு செய்ய மனித இனமே படைத்து கொண்ட ஒரு கருவிதான் மொழி. அது பேசும் இனத்தாரின் மன வளர்ச்சியோடு தொடர்புற்று வளர்ந்து வருவதால் அது மனித இனத்தின் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்றாகவும் அமைந்து விடுகிறது. மனித இனம் வாழும் சூழலால் பலவாகி நிற்கும். ஆதலால் அவ்வினத்தின் தேவையை நிறைவு செய்ய உண்டாகும் மொழிகளும் பலவாறு அமைந்திருக்கிறது. காலம், இடம், சூழலுக்கு ஏற்ப மொழி அமைப்பும் பலவாக விரிந்திருக்கிறது. ஒவ்வொரு இனத்தின் தேவை கருதியே மொழியும் அதன் சொற்களும் உண்டாகிறது. குளிர் நாட்டில் வாழ்பவர்கள் பனி நிறைந்த நாட்டில் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப பனியை சொல்லுவார்கள். ஸ்னோ, ஐஸ், மிஸ்ட், ஃபோம் இவ்வாறு தனித்தனி சொற்களை உருவாக்கிக் கொள்வார்கள். எஸ்கிமோ மொழியில் பனியை குறிக்க ஒரு பொது சொல் இல்லாமல் அதன் பல வகையை குறிக்க தனித்தனி சொற்கள் இருப்பதாக மொழிநூல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சினோவை குறிக்க எஸ்கிமோ மொழியில் 20 சொற்கள் இருக்கின்றன. தமிழில் ஸ்னோவை குறிக்க பனி, பனிக்கட்டி, மூடுபனி என நம் நாட்டு மொழி அமைப்புக்கு ஏற்ப உள்ளன. எனவே நாட்டு சூழ்நிலைகளே மொழியை படைத்து தரும். ஆகவே மொழி இனத்தின் படைப்பே அன்றி இறைவன் படைப்பன்று என்று உறுதியாக கூறலாம். ஒரு மொழியில் உயர்வு தாழ்வு என்று கிடையாது. ஒவ்வொரு மொழியும் அதனை பேசுவோரின் இடம், காலம், பின்புலனுக்கு ஏற்ப அமைவதாலும் அம்மொழி அதனை பேசுவோரின் மன இயல்புகளோடு தொடர்புற்று அமைவதாலும் மனத்தோடு தொடர்பு கொண்டு வளரும் மொழியின் பண்பாட்டு கூறுகள் படிந்து இரண்டர கலந்து விடுவதாலும்
மொழியில் உயர்வு தாழ்வு என்று பார்ப்பது நேர்மையாகாது. மொழியின் உயர்வு தாழ்வு என்பது அது சார்ந்திருக்கும் பண்பாட்டையே குறிப்பதாக அமையும் என்பர் மொழி நூலார். அதனால் மொழிகளிடையே உயர்வு தாழ்வு கற்பித்தலை நாம் தவிர்த்தல் வேண்டும். மொழியில் உயர்வு தாழ்வு பார்ப்பதற்கு அதில் அமைந்துள்ள இலக்கியம் ஒரு காரணமாகிறது. இலக்கியம் சிறப்படைவது மொழியால் மட்டுமல்ல, அதில் உள்ள சிந்தனை செல்வங்களால் தான். சிந்தனை என்பது பண்பாட்டு கூறுகளோடு தொடர்புடையதாகிவிடும். எனவே மொழியிடையே வேறுபாடுகள் தோன்றுவதற்கு மொழி காரணமன்று, சிந்தனை, பண்பாட்டு கூறுகள் ஆகியவற்றால் தோற்றுவிக்கப்படும் வேறுபாடுகளே காரணமாகின்றன. இவ்வாறு தமிழ் மொழியின் இன்றியமையாமையை அடுக்கிக் கொண்டே செல்லலாம்.